ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மேரின் சென்னரின் ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்பமுற்று இருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்றி விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை அபிராகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிர செய்ய அவர் அனுப்பவும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பினால் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்கு கூறினார். அதற்கு அபிராம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் நாள்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கு வெளியே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவரும் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வரவும் இயலாது. அங்கிருந்தும் நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கையாமல் என்றார். அதற்கு அபிராம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை அபிராமை, இருந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிராமும் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்கவிட்டால் இருந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய நற்செய்திக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் கூட ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு நான் ஆர்டினேஷன் ஆகிட்டு இந்த பங்கில் வரும் பொழுது 2வது வருஷத்தில் நானும் ஃபாதர் லூயிஸ் 2 பேரும் நாங்கள் அசிஸ்டண்டாக இருந்தோம். ஃபாதர் லூயிஸ் நான் சொல்லியிருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வச்சுட்டு அவர் இந்த சந்தில் போனீங்கன்னா அந்த ஒரு அம்மா, இதை ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய முறை. பட் இருந்தாலும் இது நல்லா மேட்ச் ஆகும். ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க, பிச்சை எடுப்பாங்க. அந்த அம்மா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு யாரும் சாப்பாடில் கொடுத்துனாங்க. நான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் இருந்தாலும் அவங்க இந்த இம்பீரியல் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சாப்பாடு அழகாக அது 4-5 பாக்ஸ் கொடுத்தாங்க. அதை டிஎஸ்ஆரி சாமி தான் பாரிஸ் வச்சிட்டாங்க. அவர் சொன்னார், அதை எனக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னார். அதனால நாங்கள் அதை கொடுக்கறதுக்காக அங்கே போனோம் இருப்பாங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு கொடுத்தோம். அழகாக அது இருக்கும், ஒரு 300 ரூபா 350 ரூபாய் இருக்குது. அப்போவே ஃபோட்டோ அவங்க கையில் கொடுத்த பொழுது அவங்க சொன்னாங்க, நான் வயிறு சாப்பிட்டேன்ப்பா, இந்த சைடில் போனீங்கன்னா ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் சாப்பிடுவான், அந்த ஃபிலிம்னஸ் ஹாஸ்பிட்டல் அந்த பையன் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. அது அவங்க சொன்னது அப்படியே எங்களுக்கே ஒரு மாதிரி, என்ன ஒரு இதயம் பாருங்களேன். ஒரு அம்மா ஏழப்பட்டவங்க, அவங்களுக்கு சாய்ந்து அவங்க வச்சிருக்கலாம். அவங்க அதை பற்றி கவலைப்படலை. அவங்க இன்னொருத்தர் போயிட்டு கொடுங்க, அந்த பையன் பசியாக இருக்க சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் யாரும் இருக்கலாம், அந்த பையனும் ஒரு பிச்சைக்காரன் தான். கிறிஸ்துவனுடைய பாருங்களேன், ஒரு ஏழ்மையான அந்த அம்மா, ஏன்னா புரிதத்தன்மை, அந்த அம்மா மோட்சத்தில் இருப்பாங்க. இப்போ நான் அந்த அம்மா பார்க்குற வேலையை இருந்துட்டாங்க, எனக்கு தெரில. கிறிஸ்துவனுடைய ஏழ்மையாக இருப்பவர்களுக்கு இரக்கம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் வரும் பொழுது ஏழ்மையாக பிறந்தார். அவர் ஏழ்மையாக பிறந்து இந்த உலகத்தை வந்து இந்த மீட்டு அந்த ஏழ்மையால் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கெல்லாம் வந்து விண்ணரசுக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்ற அந்த மோட்ச பாக்கியத்தை அவங்க தந்து கொடுத்தார். என்னுடைய நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது அந்த 2 பேர் நான் பார்க்குறோம். ஒருவன் அந்த செல்வர், ஒருவர் நல்ல பணக்காரர், எல்லா வசதியும் இருந்தது. ஆனால் அவர் பணக்காரராக இருந்ததுனால அவர் வந்து நரகத்துக்கு போனாரா? இல்லை. ஆனால் அந்த ஏழ்மையான ஒரு மனிதர் வந்து அங்கே இருப்பது அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சல பார்க்குறாரு பாருங்க. அப்புறம் அவங்க உட்காந்து அவர் அனுப்பி எனக்கு ஒரு தொட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு தெரியும் அந்த லாசர் அவர் உட்காந்துக்கிறது அவருக்கு தெரியும். அவர் அந்த இடத்துல வீட்டுக்கிட்ட இருந்தாலும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த ஒரு உதவியும் அவர் செய்யலை. அதுக்காக தான் அவர் நரகத்துக்கு போனார். கிறிஸ்தவனுடைய சில நேரத்தில் வந்து நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறான ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதமே அது நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான். நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரு, நம்ம ஒரு நல்ல படிப்பு கொடுத்துருக்காரு, நம்ம நல்ல வீடு எல்லாமே வசதியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம். அப்போ நான் எவ்வளோ மற்றவங்களுக்காக நான் மற்றவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறனோ இல்லை மற்றவங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறது அது கடவுள் நம்ம பார்ப்பார். அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுள் வந்து நமக்கு அந்த தீர்ப்பும் கொடுப்பார். என்னுடைய நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது அந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருந்தது. ஒன்று மட்டும், யாராவது ஏழை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போதுமே சந்தோஷப்படணும். ஏன்னா பாருங்களேன், அந்த லாசர் அவர் வந்து இறந்த பிறகு வானதூதர்கள் வந்து அவரை கொண்டு போய் அபிராம் மடையத்தில் உட்கார வைக்கிறாங்க. இதுதான் ஆசீர்வாதம். ஏழ்மையாக இருக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நம்ம நினைக்கிறோம் ஏழ்மையாக இருக்கணுமே, என்ன நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இல்லை, ஏழ்மையாக இருக்கிறவர்கள் மட்டுமே மோட்சத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போயிடுவாங்க. பணக்காரர்கள் இருக்கிறவர்களுக்கு அது கஷ்டம். ஆண்டவரை நிறைய முறை சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒருத்தர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு பின் செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் போயிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வரதே. ஏன்னா அவருக்கு நிறைய சொத்து இருந்தது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் மோட்சம் போன என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறது எல்லாம் கட்டளைப்படி எல்லாம் செஞ்சுட்டு சொல்லும் பொழுது நான் அதெல்லாம் பின்பற்றுறேன் அப்படின்றார். சரி, உங்களோட சொத்தை போயிட்டு வச்சுட்டு ஏழைகள் கொடுன்னு சொல்லும் பொழுது அவர் விஷயத்தோடு போகிறார். அப்போது பணக்காரர் இருக்கிறவர்களுக்கு மோட்சத்துக்கு போகிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நிறைய பணக்காரர்கள் புனிதர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே ஏழ்மையோடு வாழ்ந்தார்கள், ஏழ்மையோடு பகிர்ந்து கொண்டார்கள், மற்றும் அந்த ஏழ்மையாக அவரும் வாழ்ந்தார்கள். அதுதான் ஃப்ரான்ஸ் அசிசிக்கிறார்ல, பெரிய பணக்காரர் தான். கடைசியில் அவர் எல்லாமே விற்று அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் எல்லாம் சொத்தை விட்டுட்டு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார். கிறிஸ்துவனுடைய இன்று லாசரை வாழ்த்தவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த ஒரு அனுபவம் தான் நமக்கு தேவை. ஆனால் அந்த பணக்காரர் எழுதும் பொழுது அவர் அடக்கம் செஞ்சாருன்னு தான் சொல்லுது. அது இல்லாமல் அவர் பாருங்க, அவர் கேட்குறாரு, ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் தண்ணி எனக்கு கொடுத்தா போதும், இது ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படின்னு. அதுக்கு அப்படி அவர் சொல்கிறார், அது இங்கே வர முடியாது, இங்கேருந்து அங்கே வர முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவர் பாருங்கள் எவ்வளோ அவங்க ஃபேமிலி மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார். இது நான் தான் இங்கே வந்துட்டேன், என் வீட்டில் இருக்கீங்கன்னா 5 பேர் இருக்கு, அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு அவர் அங்கே யோசிக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது நல்ல விஷயம்தான். யோசிக்கும் பொழுது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அவர்கள் நல்லதான வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த ஞானம் அறிவுகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவங்க ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டியுமே இருக்கணும். கடைசியில் அவர் சொல்கிறாரு, எங்கேருந்து யாரும் அனுப்பிச்சு விடலை, அவங்க அதில் திருந்துவாங்க, அவங்களும் என்ன போலயே தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர கடவுள் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. இங்கேருந்து யாரை போனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒருவேளை அவர் நம்பணுன்னா கடவுளுடைய வார்த்தையை அவங்க கேட்டு திருந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி நம்மளுக்கு ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் கொடுக்கிறது. கடவுள் யார் பக்கம், கடவுள் யாரோடு இருக்கிறார்ன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கடவுள் ஏழைகளோடு இருப்பார். ஆகியனால்தான் அவர் ஏழ்மைத்தனத்தில் இருந்தார். மாதா கூட பாருங்கள், அவருடைய வாழ்க்கை ரொம்ப அப்படியே என்ன பெரிய ஆடம்பரமாக எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. சுசிப்பர் கூட அவ்வளோதான்.
அவங்க வந்து நிம்மதியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப நல்லா ஆகிடுவோம், பணம் இருந்துச்சுன்னா கடன் இல்லைன்னா எனக்கு எல்லாமே சரியாயிடும். உண்மையாகவே அது இல்லை. உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை வந்து ஒரு கடவுளத்தில் கொண்டு போவோம். அந்த லாசரஸ், அவருடைய லாசர் அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். அதாவது அவர் கடவுளில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா, அவர் ஏழ்மை இருந்தால் கடவுளை பார்த்துக்குவார் அப்படின்னு தான் அவர் இருந்தார். அதனால தான் அவர் வந்து கடவுளுடைய சன்னிதானத்துக்கு செல்கிறார். நம்மளுடைய ஒருவேளை நம்ம வந்து கடவுள் நமக்கு நிறைய ப்ளஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளெஸிங் வந்து நம்ம வந்து மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தான் அந்த பிளெஸிங்க்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அதுக்கு ஒரு அர்த்தம் உண்மையிலே இருக்கும். அதனால ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து நம்ம க்ளோஸ் ஆகணும், பழகணும், அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்கள்ட்ட நல்லது செய்யணும். அவங்கள்ட்ட இப்போ நம்ம வந்து ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசுறதில்லை, அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க நம்ம யாரும் நம்ம ஏதாவது பண்ணிட்டு விட்டுருவோம் தவிர அவங்கள்ட்ட நம்ம பேசுறது கூட இல்லை. ஏழ்மையோடு அவங்கள்ட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்கலாம், அந்த ஹெல்ப் கேட்காமனால அவங்க நம்ம எடுத்துட்டு தூரம் வைக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் வந்து யார் அப்படின்னா ஏழ்மையோடு வாழ்றவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். அதனால் இந்த திருப்பலி கடந்து நாம் செவிப்போம். இறைவா, ஒருவேளை நான் வந்து நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம், ஒருவேளை நான் ஏழ்மையாக இருந்தால் பரவாயில்லை, எனக்கு அந்த மன உறுதியை தாரம், உண்மையில் நம்பிக்கையோடு நான் இருக்க, நான் கடைசியில் மோட்சத்துக்கு வரக்கூடிய செயல்களை நான் செய்யக்கூடிய அந்த தன்மையும் ஆசீர்வாதம் படி திருப்பலியில் மன்றாடுகிறோம்.